திருப்பதி முன்னுரை. இளையவர்களே, இறைவனின் இரக்கம் அதிகமாக தேவைப்படும் காலகட்டத்தில் பயணிக்கின்றோம். பல்வேறு அச்ச உணர்வுகளாலும் மனக்குழப்பங்களாலும் கலக்கங்களாலும் அமைதி இருந்து செய்வதறியாது தவிர்த்து கொண்டும் இந்த உலகத்தின் மீது இறைவனின் இரக்கம் பரப்பும். இறை இரக்கத்தின் நியாயங்களாக இருந்து உயிர்த்த ஆண்டவர் சீடர்கள் நடுவில் தோன்றி அவர்களுக்கு அமைதி வழங்கியதையும் நம்பிக்கை இழந்த சீடர்களின் நம்பிக்கையை வலுப்பெற செய்ததையும் தியானிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். யூதர்கள் தங்களையும் கொலை செய்து விடுவார்களோ என்று கலக்கி கதவை மூடி வீட்டுக்குள் இருந்த சீடர்களின் மனதை பயம், பதட்டம், கவலை, அச்சம் போன்ற குற்ற உணர்வுகள் ஆட்டி படைத்தன. காரணம், பேதுரு இயேசுவை மறுதலித்திருந்தார். மற்ற சீடர்கள் இயேசுவை விட்டு ஓடி முடிந்து கொண்டார்கள். இந்த குற்ற உணர்வுகள் சீடர்களின் நிம்மதியை சூறையாடியது. இதனால் ஒரு அறைக்குள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டனர். சீடர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தாமல் இயேசு அவர்களை சந்திக்கிறார். கலங்கி போயிருக்கின்ற சீடர்களின் கவலையை அவர் அறியாதவர் அல்ல, அவர்களது வேதனைகளையும் உணராதவரும் அல்ல. இன்றைய முதல் வாசகமானது திருத்துதர் பணியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகத்தில் திருமணம் பெற்றவர்கள் அனைவரும் திருத்துதர்கள் கற்பித்தவற்றையும் நட்புறவில் இறை வீட்டலிலும் உறுதியாய் விளைவித்திருந்தார்கள். மேலும் நம்பிக்கை கொண்டோரும் அனைவரும் தங்களது உள்ளதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டனர். நாம் நட்புறவில் இறை வீட்டலில் உறுதியாய் விளைவித்திருக்கிறோம். முதல் வாசகம். நம்பிக்கையுள்ளோர் அனைவரும் ஒன்றாக இருந்தனர். எல்லா உதவிகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 42 முதல் 47. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்துதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பப்பிடுவதிலும் இறை வேலையிலும் உறுதியாக நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் எழுதியது. திருத்துதர் வழியாக பல அருள் செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாக இருந்தனர். எல்லா உதவிகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலவரங்களும் பிற உடைமைகளும் உடையும் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவில் தவறாது கூடி வந்தார்கள். இரண்டாம் வாசகம். இறந்த இயேசு கிறிஸ்துவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்ப்புடன் நாம் வாழ்கிறோம்.
அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அன்றி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அமர்ந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புவதை கேட்டார். இதை எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். குட் மார்னிங். ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திப்பது உங்களுடைய கழிச்சு உங்களை பார்க்கிறேன் வாழ்ந்து உயிர்த்த ஆண்டுடைய பெருவிழாவுடைய பாஸ்கா காலத்திலே 2ஆம் ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். இந்த 2ஆம் ஞாயிறு இரக்கத்தின் ஞாயிறு என்று திருச்சபை அழைத்து கொண்டாடுகிறது. நாம் எல்லோரும் ஈஸ்டர் கிறிஸ்துமஸ் என்றால் மகிழ்வோம், மகிழ்ச்சி அடைவோம். எல்லா இடங்களிலும் கொண்டாட்டங்களுடைய அடையாளங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. கோயில்கள் எல்லாம் விளக்குகளால், வண்ண விளக்குகளால் அலங்காரப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துமஸ்னா ஒரு குடி, ஈஸ்டர்னா ஒரு ஈஸ்டருக்கான ஒரு உயிர்த்தெழுந்த காட்சி. இப்படி கிறிஸ்துமஸ் உயிர்த்தெழுதல் என்றாலே கொண்டாடுகிறார். ஆனால் 2011ஆம் ஆண்டிலே இப்படி உயிர்த்தெழுதல் ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் இலங்கையில் ஒரு ஆலயத்தில் உயிர்த்தெழுதலுடைய பாஸ்கா பெருவிழா கொண்டாடுகிற ஞாயிறு திருப்பணியில் எல்லோரும் தெரிந்து கொண்டு திருப்பணியில் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த மாயவரை நேரத்திலே திடீரென்று அந்த ஆலயத்தில் மனித வெடிகுண்டு வெடிக்கப்பட்டது. மனித வெடிகுண்டு வெடித்ததிலே அந்த ஆலயத்தில் இருந்த பல பேர் இறந்து போனார்கள். அவர்களுடைய உடல்கள் சிதைக்கப்பட்டு ஆலயத்தில் வீசப்பட்டது, தூக்கி வீசப்பட்டது. கைகள் தனியாக, கால்கள் தனியாக, உட்கார்ந்திருந்த பியூஸ் நாற்காலிகள் இடங்கள் எல்லாம் ஆலயத்தில் ஆங்காங்கே ரத்தம். குறிப்பாக மக்கள் அமர்ந்திருந்த பகுதியில் ரத்த வெள்ளம் அதிகமாக இருந்தது. அந்த ஈஸ்டர் திருப்பணியை முடிக்கவே முடியவில்லை அந்த பங்கு தந்தை. ஒரு திருப்பணி முடிக்க முடியாமலே அப்படியே பாதையை விடப்பட்டது. அதுவும் ஒரு ஈஸ்டர் திருப்பணி. அந்த நாளில் அந்த வெடிகுண்டு நடந்த பிற்பாடு அடுத்த ஞாயிறு திருப்பணிக்கு வருகிறார். மீண்டும் இந்த ஆலயத்தில் மக்கள் எல்லோரும் இருக்கிறார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பணி மக்கள் எல்லாரும் அந்த ஆலயத்தை நோக்கி வருகிற போது பத்திரிகையாக ஒரு கிறிஸ்துவனும் கேட்கிறார் கேள்வி. போன ஈஸ்டர் தான் உங்க ஆலயத்தில் உங்க கோயிலில் வெடிகுண்டு வெடிச்சது, நிறைய பேர் செத்து போனாங்க, ரத்தக்கரையா மாறி போச்சு கோயில். அப்படிப்பட்ட ஒரு ரத்தக்கரையான ஒரு வெடிகுண்டு சம்பவம் நிகழ்ந்ததும் நீங்கள் ஆலயத்துக்கு வருகிறீர்களே, எப்படி உங்கள் கடவுளை நீங்கள் அப்படி பார்க்க வருகிறீர்கள்? அப்போ அந்த பெண்மணி, கிறிஸ்துவ பெண்மணி, கத்தோலிக்க பெண்மணி சொன்னார், ஒருவேளை கடவுள் எங்களை அதிகம் இரக்கம் காட்டி அன்பு செய்கிறார், அதனால்தான் என்னவோ எந்த தேவாலயங்களில் நடைபெறாத உயிர்த்தெழுதல் நாளின் போது நடைபெறாத ஒரு மிகப்பெரிய அசம்பாவியம் எங்கள் ஆலயத்தில் நடைபெற்றது.
ஒருவேளை எங்கள் பங்கில் எங்கள் மக்களை இயேசு அதிகம் அன்பு செய்கிறார், இரக்கம் காட்டுகிறார் எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னாங்க. பிரியமானவர்களே, இன்று இறை இரக்கத்தின் ஞாயிறு. உயிர்த்தெழுதலுடைய பாஸ்கா பெருவிழாவை கொண்டாடிய ஞாயிறு அடுத்து வருகிற 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை இறை இரக்கத்தின் ஞாயிறாக நம்மை கொண்டாட திருச்சபை அழைக்கிறது. இது இரக்கம் மிகுந்த ஆண்டவரே, புது பிறப்போடைந்த உமக்களையும் காணிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். அதனாலும் திருப்பெயரை அறிக்கையுடையாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் என்றென்றும் உள்ள பேச்சினை பெற்றுக்கொள்ளவும் அந்த இரக்கத்தை நாங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழவும் அதே இரக்கத்தினாலும் விண்ணக வாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும் வரும் கருவியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து வழியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீயும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் எங்கள் இயேசு கிறிஸ்து உலகிலுள்ள எல்லா மக்களுக்குமாய் இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து தினமும் இறையாத இரக்கத்துடன் பரிந்துரைசி எங்கள் அனைவரையும் இரக்கத்தோடு பாதுகாத்து வருகிறார். பலியான அவரிலே சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டார் என்றென்றும் எங்களே வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா முயற்சி கொண்ட அனைத்துறையும் மாந்தரைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே நான் சொல்லிக் கூறும் அதிகாரம் கொண்டதுதல் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி எதிரின்றி ஒரே குரலாய் பாடுவதாம். கிறிஸ்து
அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதார், அனைவரும் இறைவனு பெற்றுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை புரிந்து அழுது கிண்ணத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதார், அனைவரும் இறைவனு பெற்றுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். பாஸ்கா அருட்கடையாளத்தை நாங்கள் இன்று உன்னை இறை இரக்கத்தின் ஞாயிறு திருப்பலியில் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். உமது இரக்கத்தையும் காயங்களின் வழியாய் தொட்டு அனுபவித்த உம் சீடர்களைப் போலவே அதன் ஆற்றலினாலும் அருளினாலும் தைரியத்தோடு நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவாகிய உம்மை போதித்து சாட்சியாளர் வாழ்வை வாழ்ந்ததைப் போல நாங்களும் உமது திருவுடலை திருரத்தத்தை பருகினார்கள். உமது இறை இரக்கத்தினால் நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டு உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்துவ திருக்குடும்பங்களாய் எங்கள் சொல்லிலும் செயலிலும் வாழ்விலும் வாழ்ந்து காட்டுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென்.
எல்லாம் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறையிறக்கத்தினாலே பேரிரக்கத்தை என்றும் பெற்று நலமோடு வாழ சென்று வாழ